திருப்பாவை பாசுரம் 5. மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் விளக்கம். இவ்வுலகில் மாயச் செயல்களை செய்பவன் அவனே வடமதுரைக்கு தலைவன். மிகவும் தூய்மையான பெரிய நீர்ப்பரப்பினை உடைய யமுனை ஆற்றின் கரையில் வாழ்பவன். ஆயர்களுடைய வீட்டில் தோன்றிய அழகான விளக்கை போன்றவன். தன்னை பெற்ற தேவகியின் புகழையும் வளர்த்த யசோதையின் புகழையும் இந்த உலகமே கண்டு வியக்குமாறு உலக மக்கள் அறியும்படி செய்தவன் அவனே தாமோதரன். அப்படிப்பட்ட இறைவனை நாம் மிகவும் தூய்மையானவர்களாக வந்து தூய மலர்களை தூவி தொழ வேண்டும். அவனுடைய புகழை வாயினால் இனிமையாக பாடி மனதினால் தூய்மையாக சிந்திக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்தால் ஏற்கனவே நாம் செய்த பிழைகள் அனைத்தும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல் மறைந்துவிடும். ஆகவே அவனது சிறப்புகளை சொல்வோமாக.